பிரம்மாண்டமானதா, அர்ஷ் பிரம்மாண்டமானதா? அல்லாஹ்வுடைய வேதத்துல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வசனம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? சரி, அரிசியின் மீது அல்லாஹ் அமைந்திருக்கிறான். அரிசி எங்க இருக்கிறது? தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான், எல்லா பொருளில் இருக்கிறான். காணும் பொருள் எல்லாம் கடவுள் என்ற அந்த தத்துவம் இஸ்லாத்திற்கு எதிரான தத்துவம். கேட்கும் போது எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணும் அப்படி சொல்லி கேளுங்க. ஏன் அப்படி கேட்க சொன்னாங்க? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ இவ்வளவு நேரம், நான் உன்னை விட்டு பல மணி நேரங்கள் போயிருந்தேன், வெளியில போய் விட்டு திரும்ப வர்றேன், அது வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்க? இங்க உட்கார்ந்து ஏதோ நன்மைகள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? இதையெல்லாம் விட மிகப்பெரிய நன்மை ஈட்டி தரக்கூடிய 4 வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன். அதை சொன்னீங்கன்னா அதற்கு ஈடாக நீங்கள் செய்த அமல் ஆகாது. அவ்வளவு பெரிய சிறப்பு இந்த 4 வார்த்தைகள் மட்டுமே உள்ளடக்கி இருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த அரிச யார் சுமந்துகிட்டு இருக்கிறது என்று சொன்னால், எல்லாம் மயக்கம் போட்டு பிடிச்சிருவான், எல்லாம் மூத்தாகி பிடிச்சிருவான், அல்லாஹ் எழுப்புவான். அப்படி எழுப்பும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் எந்திரிச்சு பார்ப்பேன், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டார்களை அவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள். அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னு நீங்க எண்ணக்கூடாது, அப்படின்னா சொல்லவும் கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம எல்லாம் ஆக்கி, அதில் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல், நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்கள் செயல்படுத்த தூண்டுமாறும் கேட்டு இந்த உரையை நான் துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. ரஹ்மான் அல்லாஹ் அர்ஷின் மீது அமைந்திருக்கிறான் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்புகள், அல்லாஹ்வுடைய வல்லமைகள், ஆற்றல்கள், இவைகளெல்லாம் நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய ஈமான், இறையச்சம் கூடி அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த நம்பிக்கை, பயம், பாசம் எல்லாமே கூடி நம்மை ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு எடுத்து செல்லும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தனக்கென்று அமைத்து கொண்ட அந்த அர்ஷ், அதை பற்றி நீண்ட நெடிய செய்திகள் இருந்தாலும் சுருக்கமாக சில விஷயங்களை மட்டுமே நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே அல்லாஹ் தன்னுடைய ஆற்றல்களை, படைப்படைகளை எல்லாம் சிந்தித்து பார்க்க சொல்றாங்க. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானம் பூமி இருக்கிறது, அதில் மாறி மாறி வரக்கூடிய அந்த நிகழ்வுகள், அதே போல இரவு பகல் உங்களுக்கு மாறி மாறி வரக்கூடிய அந்த நிகழ்வுகள், வானம் பூமியை படைத்திருப்பது, இது எல்லாவற்றிலுமே அறிவுடையவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அதையெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது மனிதன் தன்னுடைய இயலாமைய பலவீனத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் தான் இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவன்தான் படைத்தது மட்டுமல்ல,
பரிமாணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பேருண்மையை புரிந்து அல்லாஹ்வோடு உண்டான நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளவும் அல்லாஹ்வை ஏற்காதவர்கள் ஏற்பதற்குமான வாய்ப்புகள் இருக்காது. அதனால அல்லாஹ் சிந்தியுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் நிறைய வசனங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் தனக்கென்று சொல்லி குருசி என்று சொல்லக்கூடிய நாற்காலியையும் அரிசி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தையும் அல்லாஹ் தனக்கென்றே வைத்திருக்கிறான். இப்ப இந்த குருசி பிரம்மாண்டமானதா அரிசி பிரம்மாண்டமானதா அப்படின்னு பார்க்கும்போது குருசியை விட அரிசி என்பது மிக பிரம்மாண்டமான ஒன்றாக அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த குருசியை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஆயத்துல் குருசி என்ற அந்த வசனத்தில் 255வது வசனம் பக்ராவில் வசிய குருசியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அவருடைய குருசி இருக்கிறது நாற்காலி சேர், அது வானம் பூமி அளவுக்கு வியாபித்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். வானம் பூமியை எவ்வளவு கற்பனை பண்றீங்க, இன்னைக்கு கற்பனை தான் பண்ண முடியுமே தவிர இந்த வரைக்கும் யாருன்னா அளவிட முடியல, அளவிட மாட்டாங்க. அதோட உலகம் முடிஞ்சு போயிருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த வானம் பூமி அளவுக்கு அவனுடைய அந்த குருசி இருக்கிறது, அவனுடைய நாற்காலி அடைத்து இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இதை ஒட்டிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் அபு முந்திர் என்ற நபித்தோழர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபல் முந்திர், அபு முந்திரே, அத்தத்ரி ஐயு ஆயத்து மின் கிதாபில்லாஹி மஅக ஆலம், அல்லாஹ்வுடைய வேதத்துல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வசனம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டவுடனே கால குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவார்கள் என்று பதில் சொன்னார்கள். திரும்பவும் காலையா அபால் முந்திர், திரும்பவும் அழைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அபு முந்திரை அழைத்து, அத்தத்ரி ஐயு ஆயத்து மின் கிதாபில்லாஹி மஅக ஆலம், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த வசனம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? கால, இதுக்கு மேல நாம அல்லாஹ் ரசூல் ஆலம்னு சொல்றதை விட தெரிஞ்சு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு குல்து அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் ஆயத்துல் குர்சியை ஓதி காட்டுறாங்க. கால முடிஞ்ச உடனேயே என்னுடைய நெஞ்சில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டி கொடுத்து, வல்லாஹில் யஹ்னியக்கல் இல்மு அபல் முந்திர், அபு முந்திரே, நீ பெற்ற அந்த கல்விக்கு உனக்கு வாழ்த்து உண்டாகட்டும், நற்செய்தியாகட்டும் என்று சொல்லி ஒரு வாழ்த்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்ற செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த அளவிற்கு அந்த குர்சி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அந்த நாற்காலியை பற்றி பேசுவதனாலே என்னவோ இது பிரம்மாண்டமான ஒரு வசனமாக அல்லாஹ்வுடைய தூதரால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அரிஷை பேசுகின்ற பொழுது நிறைய வித்தியாசமாக பேசுகிறார். அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மான் அரிஷின் மீது அமைந்திருக்கிறான். சூரத்து தாகாவுல 5வது வசனமாக அல்லாஹ் சொல்றான். வஹுவல்லதி ஹலக ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாமின் வகான அர்ஷுஹு அலல் மா, வானபூமியை 6 நாட்களில் படைத்தான். வகான அர்ஷுஹு அலல் மா, அவனுடைய அரிசி இருக்கிறது சிம்மாசனம், அது தண்ணீரில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தி ஹூத் என்ற அத்தியாயத்தில் 7வது வசனமாக இருக்கிறது. இது இந்த படைப்புகள் படைப்பதற்கு முன்னாடி தண்ணீரில் அந்த சிம்மாசனம் அரிசி அமைந்திருந்தது அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். அதே போல தௌபால 129வது வசனமாக சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர கடவுள் யாரும் இல்லை, அலைஹி தவக்கல்து, அவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், கண்ணியமான உயர்தரமாக இருக்கக்கூடிய அரிசனுடைய ரப்பாக இருக்கிறான். அப்ப அரிசை ஒரு படி உயர்த்தி அல்லாஹ் என்ன செய்யற காட்டுறான். அதே போல அடுத்த சூரத்தில் மூமினூன்லே சொல்லும் போது லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம், அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை, அவன் ரப்புல் அர்ஷில் கரீம், கண்ணியம் வாய்ந்த சங்கைக்குரிய அரிசனுடைய ரப்பாக இருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் அந்த அரிசியை பற்றி சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். சரி, இப்ப அரிசின் மீது அல்லாஹ் அமைந்திருக்கிறான். அரிசி எங்கே இருக்கிறது? அரிசி மேலே இருக்கிறது. இந்த குர்சியை பொறுத்தவரை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ் தன்னுடைய காலை என்ன செஞ்சிருக்கிறான்,
அந்த குர்சியின் மீது வைத்து அரிசில் அமைந்திருக்கிறான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கு பாருங்க, அதை நாம அளவிடவே முடியாது. ஏன்னா இந்த குர்சியை பொறுத்த வரைக்கும் வசிய குர்சியுஹு அஸ்ஸமாவாத் வல்லர்ன்னு சொல்றான், ஒரு அளவு சொல்றான். ஆனா அரிசி என்பது அளவிட முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது. இப்ப இந்த அரிசி எங்க இருக்கு? அரிசி மேல இருக்கு, உயரத்துல இருக்கு, சொர்க்கத்தில் இருக்கு. குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு மேலே இருக்கிறது. அதிலே அல்லாஹ் அமைந்திருக்கிறான். இப்ப போய் நம்ம பாமர மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட நீங்க நிறைய கேட்டு பாருங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? நிறைய சொல்லுவாங்க எல்லா இடத்திலும் இருக்கிறான், எங்கும் நிறைந்தோனேங்கிறார் கவிஞர். எங்கும் நிறையல, எல்லா இடத்திலும் அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் அர்ஷ். தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான், எல்லா பொருளில் இருக்கிறான். காம் பொருள் எல்லாம் கடவுள் என்ற அந்த தத்துவம் இஸ்லாத்துக்கு எதிரான தத்துவம். அப்ப நிறைய புரியாம இருக்கிற அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரிசில் இருக்கிறான். அதோடு சொல்லி முடிச்சுக்கிறோமே தவிர அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, அப்படின்னா பிடரி நரம்பை விட சமீபமா இருக்கிறானே, அப்ப நம்ம கூட தானே இருக்கிறான். நீங்க கேட்ட உடனே பதில் தருன்னு சொல்றானே, அது மாதிரி முதல் வாரத்துல இறங்குறதா சொல்லப்படுது. இப்ப இதெல்லாம் என்ன என்று சொன்னால், அது அவ்வப்பொழுது அவன் முதல் வாரத்தில் இறங்கக்கூடிய செய்தி. அதற்கும் அதுவும் என்ன செய்ய முரணாக ஆகாது. அதே போல அல்லாஹ் அவருடைய அந்த பார்வை இருக்கு பாருங்க, அது உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அந்த பார்வையை விட்டு தப்பிக்க முடியாது யாரும். அதனால சொல்றான் வஹுவ ஸமீ அல் பஸீர் அப்படிங்கிறான். அவன் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். அங்கு இருந்தாலும் கூட நாம் எதை கேட்டாலும் அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம எதை பேசுறாலும் அதை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் எதை செய்தாலும் அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப பார்வை, கேட்பு திறன், அவனுக்கு உண்டான பண்புகள் எல்லாம் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஆனால் அர் ரஹ்மானை பொறுத்தவரை அரிசில் இருக்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபைதா சஅல்துமுல்லாஹ ஃபஸலூஹு அல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ்விடத்துல நீங்கள் கேட்டால், சொர்க்கத்தை கேட்டீங்கன்னு சொன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணும்னு அடம் முடிச்சு கேளுங்க. வெறுமனே சொர்க்கம் சொர்க்கம் என்று சொல்லி பொதுவான சொல்ல பயன்படுத்தாதீர்கள். அதான் இது அர்த்தம். கேட்கும் போது எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணும் அப்படி சொல்லி கேளுங்க. ஏன் அப்படி கேட்க சொன்னாங்க? ஃபஇன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னா. சொர்க்கத்துல மீடியமான ஒரு இடம். ஏன்னா ரொம்ப உயர்ந்து போனாலும் அது நமக்கு பிடிக்காது, டாப். ரொம்ப கீழே போனாலும் பிடிக்காது, மீடியம் இருக்கு பாருங்க, அது எல்லோரும் லைக் பண்ணக்கூடியது, விரும்பக்கூடியது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அவ்ஸத்துல் ஜன்னா, சொர்க்கத்தில் அது மீடியம், நடுத்தரமானது. வஅலா ஜன்னா, சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை பெற்றதாக இருக்கிறது. வஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கு பாருங்க, அந்த சொர்க்கம், அதற்கு மேல்தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அப்ப அர்ஷ் மேல இருக்கு. இது தெளிவாகி போச்சா? வமின்ஹு தஃபஜ்ஜரு அன்ஹாருல் ஜன்னா. சொர்க்கத்தினுடைய ஆறுகள் எல்லாம், சொர்க்கத்துல ஆறுகள் இருக்கு, பாலாறு, தேனாறு எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மது ஆறு கூட இருக்கிறது. அந்த ஆறு எல்லாம் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கு பாருங்க, அதுல இருந்து தான் சொர்க்கத்தினுடைய ஆறுகள் ஓடுகிறது அப்படிங்கிற செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடிகிறது. அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ் மிக உயர்ந்ததாக அந்த அரிசை அல்லாஹ் வச்சிருக்கிறான், மேல வச்சிருக்கிறான். ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு மேல வச்சிருக்கிறான். அதனால நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய ஃபிர்தௌஸுடைய சொர்க்கத்தை கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப இதனுடைய இந்த பிரம்மாண்டம் இருக்கு பாருங்க, இந்த பிரம்மாண்டத்தை ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் புரிய வைக்கிறாங்க. அந்த ஹதீஸ் பல செய்திகள் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய அரிசுடைய அந்த கனப்பரிமாணம், வெயிட் இருக்கு பாருங்க, எடை, அதை அல்லாஹ்வுடைய தூதர் புரிய வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. தொழுதுட்டு காலையில ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுட்டு வெளியில போகும்போது தன்னுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க, உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய தொழுதுட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வெளியில போறாங்க. போயிட்டு லுஹா தொழுகை முடித்த உடனே வீட்டுக்குள்ள வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தால் அவங்க அந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க.
உட்கார்ந்து திக்ர்கள் ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ இவ்வளவு நேரம், நான் உன்னை விட்டு பல மணி நேரத்தில் போயிருந்தேன், வெளியில போய் விட்டு திரும்ப வர்றேன், அது வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்க, இங்க உட்கார்ந்து ஏதோ நன்மைகள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? இதையெல்லாம் விட மிகப்பெரிய நன்மை ஈட்டி தரக்கூடிய 4 வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன். அதை சொன்னீங்கன்னா அதற்கு ஈடாக நீங்கள் செய்த அமல் ஆகாது. அவ்வளவு பெரிய சிறப்பு இந்த 4 வார்த்தைகள் மட்டுமே உள்ளடக்கி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. முஸ்லிம் என்ற ஹதீஸ் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 4 வார்த்தை தான். என்ன வார்த்தை? அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி தர்றாங்க? அல்லாஹ்வுடைய அதத ஹல்கிஹி, அல்லாஹ்வுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவு. எவ்வளவு படைப்புகள் படைச்சிருக்கானோ அந்த படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவு, அவன் திருப்தி பட்டு கொள்ளக்கூடிய அளவு, அவனுடைய அரிசியுடைய எடை அளவு, அரிசி எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு உண்டான எடை அளவு. அதே போல அவனுடைய வார்த்தைகளுடைய வார்த்தைகள், அவனுடைய வார்த்தையை நீங்க கடல்களை எல்லாம் மையாக்கி மரங்களை எல்லாம் எழுதுகோளாக்கி எழுதுனீங்கன்னா கடல் தண்ணீர் முடிஞ்சு போயிடும். அவனுடைய வாக்குகள் முடியாது. நல்லா சொல்லி காட்டுறான் பாருங்க. அந்த அளவுக்கு உண்டான அளவு வார்த்தைகளுடைய அடையளவு எடை அளவு, அவனை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்பதுதான் இதனுடைய பொருள். இதுல சொல்லும் போது ஸினத் அர்ஷிங்கிறாங்க, அரசுடைய எடை அளவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த அரிசை யார் சுமந்துகிட்டு இருக்கிறது என்று சொன்னால் மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது யஹ்மிலூன அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, அந்த நாளில் அவனுடைய அந்த பிரம்மாண்டமான அரிசை 8 வானவர்கள் சுமந்து இருப்பார்கள். அல்-ஹாக்கால 17 யுஜ்பி மாதிரி தெரியும். 7 பேர் தான் சிம்பிள் தான். நம்ம 7 பேர் நீங்க தூக்கிறதுல ஒரு பெரிய வெயிட் இல்லையே, அப்படிதானா? அந்த 7 பேர் எப்படி இருப்பாங்கிறது தெரியல. தெரிஞ்சுக்கிட்டா மேல சொன்ன யுஜ்பியா என்ன நினைச்சோமோ அது கீழே போயிடும். அப்ப சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டது, உதிரலி அன் உஹத்திஸ அன் மலக்கின் மின் மலாயிகத்தில்லாஹி மின் ஹம்லத்தில் அர்ஷ், அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்களுடைய அந்த உருவம் இருக்கிறது, அதை பற்றி எனக்கு அறிவிக்க அனுமதி கொடுக்கப்பட்டது. அவங்களுடைய உருவம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்ன மா பைன ஷஹ்மதி உதுனிஹி இலா ஆத்திகிஹி மசீரத்து 700 ஆம். இந்த காதுடைய சோனை, அந்த ஒரு மலக்குடைய காதுடைய இந்த சோனையும் தோல் புஜம் இருக்கு பாருங்க, தோல் புஜத்துக்கு இடைப்பட்ட இந்த தூரம் இருக்கிறதுல, இப்ப தூரம் எவ்வளவு இருக்கும்? 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்கு. அப்படி அளந்து பாத்தீங்கன்னா லேச கூட அளந்தாலாமே 3 இன்ச்சு தான் தெரியுது. இவ்வளவுதானா? ஆனா சபஅமியா 700 ஆண்டுகள் 700 ஆண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ புல்லரிக்கு. எவ்வளவு பிரம்மாண்டமான மலக்குமார்கள் அவங்க தான் அரிசி சுமக்கிறாங்க 8 பேர். அப்ப அவங்களுடைய அந்த உருவத்தை தோற்றத்தை நீங்க என்ன இமேஜ் பண்ணி பார்த்தாலும் முடியவே செய்யாது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக தான் அந்த படைப்பை, குறிப்பாக அரிசியை சுமக்கக்கூடிய வானவர்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த அரிசிக்கு தூடு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் புகாரி முஸ்லிம்ல பார்க்கலாம். எல்லாம் மயக்கம் போட்டு பிடிச்சிருவான், எல்லாம் மூத்தாகி பிடிச்சிருவான், அல்லாஹ் எழுப்புவான். அப்படி எழுப்பும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் எந்திரிச்சு பார்ப்பேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரிசியோடைய அந்த கால் தூண் இருக்கிறதே அதை பிடித்து கொண்டிருப்பார். ஒருவேளை அவர் முன்னாடி மூச்சு ஆயிட்டாரா அல்லது மூச்சு ஆகாமல் இருந்தாரா என்று எனக்கு தெரியவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னும் இது போன்ற ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அவன் அரிசியின் மீது இருக்கிறான். அந்த அரிசியினுடைய பிரம்மாண்டங்கள், அதாவது நம்முடைய எண்ணிக்கையிலேயோ நம்முடைய வரையறைக்குள்ளே அளவிட முடியாத அளவிற்கு உண்டான பிரம்மாண்டமாக இருக்கிறது. எனவே அவனைத்தான் நாம் ரொம்பாக ஏற்றிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, முதல் உரையில் சொன்னது போல இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அதில் ஒரு செய்தியாக
நாளை மறுமையில மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த உலகத்தில் யார் ஷஹீதுகளாக இறந்துவிட்டு சென்றிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களுடைய உயிரை பணயம் வைத்து போராடி இறந்து சென்றிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த உயிர் தியாகிகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அல்லாஹ் சொல்றான் அவர்களை பற்றி, வலா தஹ்ஸபன்னல் லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டார்களை அவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள். அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னு நீங்க எண்ணக்கூடாது, அப்படின்னா சொல்லவும் கூடாது. பல் அஹ்யாவுன், உயிரோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்கள் ரிஸ்க் உணவளிக்கப்படுகிறார்கள். இதைத்தான் கபூர்ல போய் முற்றான் பாருங்க. கபூர் தான் கடவுள் சொல்லி கபூர்ல போய் வணங்கிட்டு இருக்கிறாங்களே, கபூர்ல உள்ளவரை எங்களுக்கு தாங்க, எனக்கு பிள்ளைய தாங்க, எனக்கு சுகத்தை தாங்க, எங்க பாப்பாவுக்கு சுகம் இல்லை சுகமாக்குங்க, என் பிள்ளைக்கு படிப்பு வர மாட்டேங்குது படிக்க கொடு, என் பிள்ளைக்கு வந்து விசாவை கொடுன்னு சொல்லி கபூர்ல உள்ளவங்க போய் கேட்குறீங்கல்ல, இதுவும் தப்பு. அல்லது கபூர் அடைந்திருக்கக்கூடிய அப்பாவே அல்லது அம்மாவே, பீமா அம்மாவே, எனக்கு நீங்க பரிந்துரை செய்து வாங்கித்தாங்க, அதுவும் தப்பு. ஏன்னா கேட்க மாட்டாங்க. கேட்கிறவன் அல்லாஹ், இறக்காதவன் அல்லாஹ். இவங்கெல்லாம் மூத்தா போயிட்டாங்க, இவங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லல. ஆனா சொல்லக்கூடியவர்கள் யாருன்னா, ஷஹீதுகளாக உஹதுல போய் பார்த்துருப்பீங்க. உஹது போர்க்காலத்தில் 70க்கும் மேற்பட்டவர்களுடைய கபர்கள் இருக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சுவர்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ள அடங்கியிருக்கிறாங்கல்ல, அது மாதிரியான ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சரி, அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னா எப்படி உயிரோடு இருக்கிறார்கள், அதுக்குத்தான் விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அவர்களுடைய உயிர்களை ஒரு பச்சை பசியர் என்ற பறவையுடைய வயிற்றுக்குள் அல்லாஹ் செலுத்தி இருக்கிறான். அதுல அந்த உயிர் போயிடுச்சு. போன உடனே அவைகள் சொர்க்கத்தில் வட்டமிட்டு வந்து கடைசியில் போய் அது உள்ள போய் தஞ்சம் போகும். குடி போக முடியல, வீட்டுக்குள்ள போற மாதிரி. அப்படி போகும்போது அந்த அரிசிக்கு கீழ் ஒரு கண்ணாடி கூண்டு தொங்க விடப்பட்டிருக்கு. அரிசின்னு வர்றதுனால அந்த செய்தியை சொல்றேன். அரிசிக்கு கீழ் கண்ணாடி கூண்டு தொங்க விடப்பட்டிருக்கிறது. அதில் போய் அவைகள் உள்ளே சென்றுவிடும். தேவையான பொழுது வெளியில் வந்து இப்படியே அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வால் உணவளிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப அரசுக்கு கீழே ஒரு கண்ணாடி கூண்டு இந்த ஷஹீதுகளுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டு அவைகள் பறவைகளாக வந்து வளம் வந்து அதில் போய் அவர்கள் குடிபுகிறார்கள், அவர்கள் உள்ளே இருந்து கொள்கிறார்கள். அப்படிங்கிற அந்த செய்தியை அரிசை விட்டு உள்ளக்கூடிய செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்பது பிரம்மாண்டமான படைப்பு. அரிசி என்பதும் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒன்று. எனவே நாம் அதை ஒரு லிமிட்டு தான் அதை பற்றி புரிந்து கொள்ளணும் தவிர அதை எல்லாமே நாம் போகின்ற பொழுது சில விஷயங்கள் நம்ம தவறாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எனவே அவன் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக சிந்திக்க வேண்டும், நிதானமாக சிந்திக்க வேண்டும். எல்லை மீறி சிந்தித்து ஈமானை நீங்கள் பாழ்படுத்தி விடக்கூடாது என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து அல்லாஹ்வுடைய வல்லமைகளை ஏற்போம். அவனை எப்பொழுதுமே பயந்து வாழ்வோம், ஈமானோடும் இதயச்சத்தோடும் வாழ்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا هديت قلبي